சார் வணக்கம் சார். வணக்கம் ஐயா, வணக்கம். சார் இப்போ சென்னை உள்ளிட்ட பல பகுதிகள்ல லேசா மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்கு. மேகமூட்டமாவும் இருக்கு. மழை தூறல் போட்டுட்டு இருக்கு. ஸோ இப்போதைய வானிலை நிலவரம் என்ன சொல்லுதுங்க சார்? எந்தெந்த மாவட்டங்கள்ல மழை ஆரம்பிக்க போகுது? கண்டிப்பாக. அதாவது தற்பொழுது சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டத்துல இந்த அதிகாலையில மழை பொழிந்து கொண்டிருக்கு. இந்த மழைப்பொழிவு காலை ஒரு 9, 10 மணி வரைக்கும் கூட தொடர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே. அதற்கு பிறகு விலகிவிடும். கண்டிப்பா தாமதம் ஏற்படும் பட்சத்தில் ஒரு 10, 10:30 வரைக்கும் இருக்கலாம். அதுக்கப்புறம் அந்த மழை விலகி மீண்டும் வெயில் வந்துவிடும். ஓகேங்க சார். இதற்கு காரணம் வெப்பச்சலனம் தான். வெப்பச்சலனம். இந்த வெப்பச்சலனம் ஏற்படுவதற்கான காரணம் பாத்தீங்கன்னா, மியான்மர் கரையோரத்துல நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி அது அப்படியே மேற்கு வங்கம் மற்றும் வங்கதேச பகுதியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்வானது சுற்றுப்புற காற்றை ஈர்க்கிறது. சுற்றுப்புற காற்றை ஈர்க்கும் பொழுது நிலநடுக்கோட்டு பகுதியிலிருந்தோ வங்கக்கடலிலிருந்தோ அதுக்கு காற்று கிடைக்கப்பெறவில்லை. காரணம், அங்க இருக்கக்கூடிய காற்றெல்லாம் இந்தோனேஷியா பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வை நோக்கி திசை மாறி இருக்கு. ஓகேங்க சார். இதனால அதற்கு கிடைக்கக்கூடிய காற்று இமயமலை பகுதியிலிருந்தும் மேற்கத்திய இடையூறிலிருந்தும் காற்றை எடுக்கிறது. இதனால குளிர்ந்த காற்றாக வட இந்திய நிலப்பகுதியிலிருந்து சென்னை உள்ளிட்ட வடகடலோர பகுதிகளை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது சென்னைக்கு வந்திருக்கிறது வெப்பச்சலனம் கொடுக்கக்கூடிய, அதாவது வெப்பத்தால் லேசாகி மேலெழுந்த காற்று கடலோரம் வரும்பொழுது கடற்கரையில நேற்றிலிருந்து தேங்கி இருந்த காற்று இப்பதான் குளிர்விக்க சாதகமான ஒரு அமைப்பை ஏற்படுத்தியிருக்கு. மழைப்பொழிவு ஏற்படுகிறது. இந்த வெப்பச்சலன மழை வந்து இன்னும் எந்த அளவுக்கு அதிகமாகும் அல்லது எப்போ நிக்கும்? அடுத்த கட்டத்தை நோக்கி நகரும் சார்? அதாவது இப்போ ஒரு உயரழுத்தமானது ஒரு கர்நாடக பகுதியில நீடிக்கிறது. இந்த உயரழுத்தத்திலிருந்து வந்த காற்றும் நேற்றைக்கு மாலையில ஒரு மழைப்பிடிப்பை கொடுத்திருக்கும் ஒட்டுமொத்தமா வடகடலோரம் மற்றும் வடவுள் பகுதியில, குறிப்பாக திருவண்ணாமலை மாவட்டம் வரைக்கும். இன்றைக்கு காலை சென்னையில கொடுப்பது வந்து கடற்காற்று உள்ளே நுழைந்தது, மேற்கு காற்று வந்தது. இது காலையில் ஓய்ந்து விடும். பிறகு மீண்டும் வெயில் வந்துவிடும். எல்லா மாவட்டங்களுக்குமே வெயில் வந்துடும். மீண்டும் இன்றைக்கு மாலையில ஒரு 5, 6 மணிக்கு இன்னைக்கு தாமதமாக விலகுகிற காரணத்தினால தாமதமாக மழை தொடங்கும். எப்போதுமே 5 மணிக்கெல்லாம் மழை நேற்றுலாம் வந்துருச்சு. தாம்பரம் மற்றும் குரோம்பேட்டை, பல்லாவரம்லாம் நேற்றுக்கு நல்ல மழைப்பொழிவு. ஓல்டு மகாபலிபுரம் ரோடு கூட நல்ல மழைப்பொழிவை கொடுத்தது. அதே போல தாம்பரத்துக்கு தெற்கு செங்கல்பட்டு மாவட்டத்தில் கூட கொடுத்தது. இந்த மழைப்பொழிவு இன்றைக்கும் வரும், கொஞ்சம் தாமதமாக வரும். சரியாக ஒரு 6, 7 மணிக்குள்ள வந்துவிடும். இன்றைக்கும் அதே போல் மழை. இன்றைக்கும் நள்ளிரவு, நாளை அதிகாலையிலும் மழைப்பொழிவு தொடரும். அந்த மழைப்பொழிவு நாளைக்கு கடலூர் மாவட்டத்திற்கும் கொடுக்கும். கடலூர், மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால், நாகப்பட்டினம் மாவட்டத்தோட கடலோர பகுதி வரைக்கும் கொடுக்கும் நாளைக்கு அதிகாலையில. சரிங்க சார். நாளை காலை கூட சென்னைக்கு தொடர வாய்ப்பு இருக்கு. சென்னை தொடரலனா கூட புதுச்சேரி, கடலூர், மயிலாடுதுறை மற்றும் நாகப்பட்டினம் மாவட்ட கடலோரத்துல இதே போல் இன்றைக்கு சென்னையில் இப்பொழுது காலையில் பெய்து கொண்டிருப்பது போல நாளை காலையில ஒரு 7, 8 மணி வரைக்கும் நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர் உள்ளிட்ட பகுதிகளில் தொடர வாய்ப்பு இருக்கு. மீண்டும் நாளை விலகிடும். மீண்டும் நாளை மதியமே தொடங்கிடும் மழை. காரணம் என்னன்னா, வளிமண்டலத்துல நீடித்துக் கொண்டிருக்கூடிய ஒரு காற்று சுழற்சி தென் மேற்கு வங்கக்கடல் பகுதி இலங்கையை ஒட்டி இருப்பது தென் மாவட்டங்கள் வழியாக அரபிக்கடல் நோக்கி நாளை நகர இருக்கிறது காரணத்தினால நாளை 5ஆம் தேதி மதியம் ஒரு 2:30, 3 மணிக்கே மழை தொடங்கிடும் வடகடலோரம் சென்னைக்கு. அதாவது திருவள்ளூர் தொடங்கி கிருஷ்ணகிரி, தருமபுரி, அப்படியே ஈரோடு, அப்படியே சேலம் மாவட்டத்தோட மேட்டூர் பகுதி, நீலகிரி வரைக்கும் நாளை மதியமே மழை தொடங்கும். அந்த மழை நாளை இரவுல அனைத்து மாவட்டங்களுக்குமே, அதாவது வட உள் மாவட்டம் அனைத்திற்குமே, அதாவது திருச்சிக்கு வடக்கே, டெல்டாவிற்கு வடக்கே, உள்ளே பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை, மணப்பாறை வரைக்கும் கூட நாளைக்கு இரவுல மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. நாளைய இரவு மழை வலுவாக இருக்கும் வடகடலோரம் டெல்டாவிற்கு. அதாவது 5ஆம் தேதி இரவு, 6ஆம் தேதி அதிகாலை மழை டெல்டா மாவட்டங்கள், வடகடலோரம், வடவுள் பகுதி என்று கர்நாடக எல்லையோரம் வரைக்கும், அதுலயும் குறிப்பா வடகடல் ஓரம், டெல்டா கடலோரத்துல வலுத்த பலத்த மழையாக நாளை தெரிகிறது. நாளை இரவு, நாளைய மறுநாள் 6ஆம் தேதி அதிகாலையில. இப்படியே மாலை இரவு மழைப்பொழிவு என்பது கொஞ்சம் கொஞ்சமா தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் 6ஆம் தேதி இரவு, 7ஆம் தேதி இரவு, 8ஆம் தேதி இரவும் கிடைக்கும். ஆனால் அதிகபட்ச மழைப்பொழிவு டெல்டாவுக்கும் வடகடலோரத்திற்கும் வடவுள் பகுதிகளுக்கும் தான் கிடைக்கும். தென் மாவட்டங்கள்ல குறைந்த அழுத்த பகுதி காற்று சுழற்சியோட மையம் இருக்கும் என்பதனால பெரும்பாலும் காற்று குவிதல் தடுத்தல், அதாவது வெப்ப நீராவி வர்றது வந்து வடக்கிருந்து, அதை தேக்குவது தடுப்பது தெற்கில் இருந்து, குவிதல் என்பது வடகடலோரம் வடவுள் பகுதிகளில் இருக்கும் என்பதனால 8ஆம் தேதி 9ஆம் தேதி வரைக்கும் வடகடலோரத்துல நல்ல மழை இருக்கும். மாலை வந்தால் மழை வந்துடும். இரவு, நள்ளிரவு, அதிகாலை, காலை வரைக்கும் மழைப்பொழிவை தொடரும். அது மீண்டும் விலகி மதியத்துல கடும் வெயிலை கொடுக்கும். இப்படியே ஒரு 10ஆம் தேதி வரை தொடரும்.
10ஆம் தேதிக்கு பிறகு புதிய நிகழ்வு உருவாக போகுது. உருவாகுனா எங்கிருந்து வருதுன்னா, இப்போ மியான்மர் கரையோரம் நீடிக்கக்கூடிய அந்த நிகழ்வு வங்கதேசம் போய் மோதி பார்த்துட்டு கரை கடக்க முடியாமல் செயலிழந்து மீண்டும் தெற்கு நோக்கி திரும்பி ஒரு காற்று சுழற்சியாக வங்கக்கடலோட மத்திய பகுதிக்கு, தமிழ்நாட்டுக்கும் அந்தமானுக்கும் இடைப்பட்ட பகுதிக்கு வரும். அப்ப அந்தமானுக்கு ஒரு புதிய நிகழ்வு வந்து ரெண்டும் ஒன்றிணைந்து தீவிரமடையும். தீவிரமடையும் பொழுது கிழக்கு காற்றை கொடுக்கும். அப்பதான் ஃப்ரீ ஆகும். வெயில் வந்து குறைந்து புழுக்கம் வேர்வை எல்லாம் விலகி கிழக்கிலிருந்து வடகிழக்கிலிருந்து காற்று வந்து வடகிழக்கு பருவமழை மீண்டும் இருக்கு என்கின்ற நம்பிக்கையை கொடுக்கும் 10ஆம் தேதிக்கு மேல. 12, 13, 14 தேதிகள்ல அந்த நிகழ்வே தீவிரமடைந்து ஒரு மண்டலமாக கூட தீவிரமடைந்து வரக்கூடிய 15லிருந்து 18ஆம் தேதிக்குள்ள 13க்கு மேல் மெல்ல தீவிரமடைந்து 15, 16, 17, 18 தேதிகள்ல ஒரு மண்டலமாகவோ அல்லது ஒரு வெல்மார்க் லோ பிரஷராகவோ தமிழ்நாடு கரை கடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அது பெரும்பாலும் டெல்டா தென் மாவட்டங்களை ஒட்டியோ அல்லது மத்திய மாவட்டங்கள் வழியாக பெரும்பாலும் கடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. நிறைய மழை தமிழ்நாட்டிற்கு அந்த நேரத்துல கொடுக்கும். அது வந்துட்டா அப்புறம் அடுத்தடுத்த நிகழ்வுக்கு எம்ஜிஓ அமைப்பு சாதகமாயிடும். சாதகமாயிட்டுனா அதிலிருந்து அப்புறம் பொங்கல் வரைக்கும் அடுத்தடுத்த நிகழ்வுகள் காத்திருக்கு. இடையில குளிர் வந்தாலும் பனிப்பொழிவு வந்தாலும் மழை பொழிவிற்கு பஞ்சம் இருக்காது. நிகழ்வுகள் அடுத்தடுத்து இருக்கும். கண்டிப்பா இந்த மாதம் 10ஆம் தேதிக்கு மேல இந்த மாத இறுதிக்குள்ள 3 நிகழ்வுகளும், அடுத்த மாதம் ஒரு 3 நிகழ்வும், ஜனவரியிலும் நிகழ்வு இருக்கக்கூடிய மழை பொழிவு இருக்கிறது. ஓகேங்க சார். இதுல பர்ட்டிகுலர்லி இந்த மழைக்காலத்துல விவசாயிகள் பிரச்சனை ஒண்ணு போய்க்கிட்டு இருக்கு. நீங்க ம். பேசும்பொழுது விவசாயிகள் பண்ணுகிற தவறுகளையும் சில விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. இப்போ வந்து டெல்டா மாவட்ட பகுதி விவசாயிகள், நீர்பிடிப்பு இருக்கிற பகுதிகள்ல இருக்கிற விவசாயிகளாக இருக்கட்டும், அல்லது வானம் பார்த்த பூமியாக இருக்கிற மானாவாரி நிலங்கள்ல விதைக்கிறவங்களாக இருக்கட்டும், என்னென்ன விஷயங்கள கருத்தில் கொள்ள வேண்டியிருக்கு? கண்டிப்பாக விவசாயிகள் ஒரு பெரிய தவறு எதுவும் பண்ணவில்லை. அவர்கள் வானிலை அறிந்து திட்டமிடுதல் என்பது செய்வதில்லை. காரணம் என்னன்னா, இன்றைக்கு கூட ஆஹ், பூச்சி விரட்டு அடிக்க ஒரு வாய்ப்பு நேரம் சாதகமா இருக்கு. சிலர் வந்து நாளை அடிக்கலாம் அப்படிங்கிறது திட்டத்தை வச்சிருக்காங்க. நாளை மதியமே மழை வந்துடும் நம்ம சொல்லியிருக்கிறோம். நாளை மதியம் அடிச்சா 4 மணி நேரம் அது கிடைக்காது. நாளை இரவு கண்டிப்பா மழை வந்துடும். அது நாளை காலையில குழப்பமா இருக்கும். அப்ப அது அந்த பணியையே அவங்க செய்ய மாட்டாங்க. அப்ப விட்டுருவாங்க. ஆகவே இன்றைக்கு நல்ல பிரைட்டா இருக்கும். இதனால இந்த விதை பயன்படுத்தி இன்றைக்கு அறுவடை, விதைப்பு, எல்லா பணியும், உலர்த்துதல், விற்பனை, எல்லா பணியும் இன்றைக்கு செய்யலாம். ஆனா இன்றைக்கு இரவு, நாளை அதிகாலை மழை இருக்கு. நாளை மதியமே மழை வரும். தாமதம் அடையும் பட்சத்துல நாளை மாலை கண்டிப்பா இருக்கு. இனிமேல் வரக்கூடிய நாட்கள் மழை இருக்கு. விதைக்கப்பட்ட தானியங்கள், நெல் பயிரெல்லாம் சில இடத்துல கருகி கொண்டிருக்கிறது. கொஞ்சம் நெல் இருக்கு, தண்ணி பற்றாக்குறையா இருக்கு. இதற்கு போதுமான மழைப்பொழிவு டெல்டா மாவட்டங்களுக்கு நாளை அதிகாலை, நாளை மறுநாளைக்குள்ள 2 நாளைக்குள்ள கிடைச்சிரும். அந்த பிரச்சனை மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் மாவட்டத்துல கொஞ்சம் பிரச்சனை கூடுதலாக இருக்கு. அது ரெண்டுமே தீர்ந்துடும். அதற்கப்புறம் தென் மாவட்டங்கள், பிற பகுதிகளுக்கெல்லாம் அடுத்தடுத்த நாட்களில ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும் பொழுது ஒரு சில இடங்களை தீர்த்து கொண்டே வரும். கண்டிப்பா உயிர் கொடுக்கும் மழைப்பொழிவு கொடுக்கும். அதற்கு பிறகு வலிமை பெறும் 10ஆம் தேதிக்கு மேல மழைப்பொழிவு. ஓகேங்க சார். இப்போ வட மாவட்டங்கள், வட கடலோர மாவட்டங்கள், டெல்டா பகுதிகள், கொஞ்சம் தென் மாவட்டங்கள் பத்தி பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன். இதுல கொஞ்சம் மத்தியில இருக்கிற மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலையை சார்ந்திருக்கிற மாவட்டங்களினுடைய நிலை எப்படி இருக்கு? மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை பொறுத்த வரைக்கும் இப்பொழுதைக்கு இன்றைய இரவு, நாளை பெய்யக்கூடிய மழை கொஞ்சம் நீலகிரி மற்றும் ஈரோடு மாவட்டத்தோட கர்நாடக எல்லை வரைக்கும் நாளை கொடுக்கும். கொஞ்சம் அது ஈரோடு மாவட்டத்திற்கும் கரூர் மாவட்டத்திற்கும் நாளை இரவு, நாளை மறுநாள் அதிகாலையிலே, நாளை மறுநாள் மாலை இரவுல கொடுக்கும். ஆனால் அந்த மழைப்பொழிவு அப்படியே திண்டுக்கலுக்கோ திருப்பூர் மாவட்ட பகுதிகளுக்கோ அதற்கு தெற்கே வந்து போதுமான மழை உடனடியாக கொட்டியிருக்கிறாது. அதாவது உயிர் கொடுக்கும் மழை மட்டும் கொடுக்கும். ஆனாலும் சில இடங்கள்ல பெய்யும் இடத்துல வலுத்திருக்கும், நிறைய இடங்கள்ல ஒதுக்கும். ஆனால் 10ஆம் தேதிக்கு பிறகு படிப்படியாக அவர்களுக்கும் தீர்வாயிடும். நிகழ்வு கரை கடந்து அரபிக்கடலுக்கு தான் போக போகுது. தமிழ்நாடு வங்கக்கடல் வழியா அரபிக்கடலுக்கு தான் போக போகுது ஒவ்வொன்றாக. ஆக வரக்கூடிய 15ஆம் தேதிக்கு மேல எம்ஜிஓ அமைப்பு எல்லாம் சாதகமா இருக்கிறதுனால அடுத்தடுத்த நிகழ்வு தமிழ்நாடு முழுவதுமே மழை தரும். ஒவ்வொரு இடமா உள்ள குளங்கள்லாம் நிரப்பி கொண்டு வரும். ஒவ்வொரு நிகழ்வு, அடுத்தடுத்த நிகழ்வு எல்லா பிரச்சனையும் தீர்க்கும் வகையில ஜனவரிக்குள்ளர எல்லாருக்கும் மழை பொழிந்துடும். நிறைய மழை, சராசரி கூடுதலான மழை. நவம்பர் பற்றாக்குறை மழை என்பதெல்லாம் இல்ல. இந்த மாத பிற்பகுதியில முன்பகுதியில பெய்யக்கூடிய மழையும் சேர்த்து பெய்ய போகுது. இந்த முன் 15 நாள் பெய்யக்கூடிய மழையும் பின் 15 நாள் நிறைய பெய்ய போகுது. அப்படிதான் சுருக்கமா சொல்லலாம். ஓகேங்க சார். ஸோ இதுல மீனவர்கள் கருத்தில் கொள்ள வேண்டிய விஷயங்கள் இருக்கா? காற்றினுடைய வேகம் எப்படி இருக்கு? அதாவது இப்பொழுது மியான்மர் கரையோரம் நீடித்துக் கொண்டிருக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி மன்னார் வளைகுடா, குமரி கடல்ல காற்றை கொஞ்சம் வேகமா ஈர்க்கிறது. அந்த இடத்துல கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று தடை விதிக்கப்பட்டிருக்கு. காற்று இருக்கிறது, அவர்களும் செல்வதில்லை. இந்த நிகழ்வு தெற்கு நோக்கி வரும் பொழுது 12ஆம் தேதியிலிருந்து புதிய நிகழ்வு உருவாக போகுது, வலிமை பெற போகிறது. அதனால இலங்கை மற்றும் தெற்கு மத்திய அந்தமான், இலங்கை, தமிழ்நாடு, அந்தமான் இடைப்பட்ட பகுதியில, அந்தமானுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இடையில, இலங்கைக்கும் அந்தமானுக்கும் இடைப்பட்ட பகுதியில நிகழ்வு உருவாக போகிறது என்பதனால வரக்கூடிய 12ஆம் தேதியிலிருந்து முன்னெச்சரிக்கையுடன் நீங்கள் வானிலை அறிந்து பணி செய்யணும்.
அரபிக்கடல்ல எந்த நிகழ்வும் இல்லை. அரபிக்கடல்ல நீங்க தொடர்ந்து உங்களுடைய பணியை செய்யலாம். இந்த நிகழ்வு அரபிக்கடல் வரும்பொழுது வலிமை பெறும் காற்று. ஓகேங்க சார். ஸோ நிறைவாக அடுத்து வரப்போற நிகழ்வுகள் பத்தி கொஞ்சம் விரிவாக தெரிஞ்சுக்கலாமா? அடுத்து வர்ற நிகழ்வு பாத்தீங்கன்னா 12ஆம் தேதி வாக்குல புதிய நிகழ்வு வந்து செட் ஆகி தீவிரமடையும் மெல்ல. 12லிருந்து மெல்ல படிப்படியாக தீவிரமடையும் பொழுது கிழக்கு காற்று மழைப்பொழிவு கொடுக்கும். 15ஆம் தேதியிலிருந்து நிகழ்வு ஸ்ட்ராங் ஆயிடும். அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நிறைய மழைப்பொழிவை வலிமையான நிகழ்வா தான் தெரியுது. ஆனால் உலக மாதிரி எல்லாமே கடுமையான குழப்பி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனால உலகம், அதாவது இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் கூட மழைப்பொழிவு பற்றாக்குறை என்று தெரிவித்திருக்கிறார்கள். கண்டிப்பாக 15லிருந்து 18ஆம் தேதி 20ஆம் தேதிக்குள்ள கண்டிப்பா ஒரு வலிமையான மழைப்பொழிவு கொடுக்கும். அது வந்துட்டாலே அதுக்கப்புறம் எல்லாமே சிஸ்டம் எல்லாமே தலைகீழா மாறணும். எம்ஜிஓ ரொம்ப சாதகமா இருக்கு. மாத இறுதியில 2 நிகழ்வு இருக்கு. 20லேருந்து 25க்குள்ள ஒண்ணு, இந்த மாத இறுதி நாள்ல ஒண்ணு, அது டிசம்பர் மாதம் முதல் வாரத்திலே மழைப்பொழிவை தொடரக்கூடிய அளவில் இங்கே இருக்கும். ஆகவே அந்த வலுவான நிகழ்வு கண்டிப்பா இந்த மாதத்துல 2 புயல்கள் இருக்கு. ஒரு சாதாரண நிகழ்வு இருக்கு. புயல்னா காற்று பாதிப்பு இல்லாமல் ஒரு மழையை நிறைய கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். டிசம்பர்லயும் மழையை நிறைய கொடுக்கக்கூடிய புயல்கள், காற்று பாதிப்பு இல்லாமல் மழை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஜனவரிலையும் இருக்கு. புயல் என்றாலும் மழை தரக்கூடிய நிகழ்வாக இருக்கும் என்றுதான் தெரியப்படுத்த விரும்புகிறேன். ஓகேங்க சார். ஸோ இப்போ தேங்க்யூ. தற்போதைய வானிலை நிலவரம் தொடர்பான பல்வேறு தகவல்களை தெரிவித்தமைக்கு நன்றிங்க சார். நன்றி சார். நன்றிங்க.